புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நிரந்தர ஆசிரியர்கள் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுச்சேரி கல்வித்துறையில் பணிபுரியும் 292 கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் கௌரவ பாலசேவிகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த 21/1/2026 முதல் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று 9ஆம் நாள் இப்போராட்டத்தினை ஆதரித்து காரைக்காலில் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் கருப்பு பேட்ச் அணிந்து நிரந்தர ஆசிரியர்கள் பள்ளிகளில் பாடம் நடத்தி வருகின்றனர். இன்று காரைக்காலில் நிரந்தர ஆசிரியர்கள் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகிறார்கள். புதுவை பகுதியில் நேற்று 28/1/2026 புதன்கிழமை கருப்பு பேட்ச் அணிந்து பள்ளிகளில் வாயிற் கூட்டம் நடத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக கல்வித்துறை வளாகத்தில் வாயில் முன்பு அரசு பள்ளி நிரந்தர ஆசிரியர்கள் கடைசி பாட வேலையை புறக்கணித்து 29/1/2026 வியாழக்கிழமை மாலை 5 மணி அளவில் தர்ணா போராட்டம் நடத்தினார்கள். மாபெரும் தர்ணா போராட்டத்தினுடைய நிரந்தரமாக பணியில் அமர்த்துதல் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தித்தான் இத்தனை ஆர்ப்பாட்டமும் இங்கே நடத்தப்படுகின்றன. இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் பல விரிவுரையாளராக துணை முதல்வராக கூட இருக்கின்றார்கள். இந்த அலுவலகத்திலே அதிகாரிகளாக கூட இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த அரசுக்கு நீங்க எங்கேயே யாருக்கும் கையை கட்டி போய் பதில் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தெளிவாக இருக்கின்றது. இந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதில் எந்த தங்குதடையும் இல்லை என்பது நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க. ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு முன்னால் நிச்சயமாக அதிகாரிகளையும் அரசு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முறைகளையும் மற்ற அத்துணை பேரையும் கலந்து ஆலோசிக்காமல் அந்த அஷூரன்ஸ் நிச்சயமாக கொடுக்க முடியாது. அந்த அஷூரன்ஸ் கொடுக்கும் போது மட்டும் உங்களால் செய்ய முடியும் என்ற எண்ணம் தோன்றிய உங்களுக்கு திடீரென அவர்களுக்கு அதிகாரிகளை கலந்து ஆலோசிக்காமல் சட்டமன்றத்திலே நீங்கள் நிச்சயமாக அறிவித்திருக்க முடியாது இவர்களை பணி நிரந்தரம் செய்கின்றோம் என்று. ஆனால் இதற்கு இடையிலே உங்களுக்கு என்ன ஆயிற்று? ஏன் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய இப்போது மறுக்கின்றீர்கள்? இந்த உண்மையை நிச்சயமாக நீங்கள் மன்றத்திலே, அதாவது மக்கள் மன்றத்திலே நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் சார்ந்த கட்சிக்கும் உங்களோடு உறுதுணையாக இருக்கும் கட்சிக்கும்
நிச்சயமாக அந்த பிரதிபலனை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் என்று எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். அந்த பிள்ளைகளோட மூஞ்ச ஒவ்வொரு நாளும் எங்களால பள்ளியில பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ பிணைப்போட ஒரு அர்ப்பணிப்போட பாடம் எடுத்துன்னு வந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டத்தில் புதுவை அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு கே பாரி அவர்கள் தலைமை தாங்கினார். புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் திரு டி ஆர் சேஷாசலம் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் தலைவர் திரு என் பாலகுமார் அவர்களும், தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் திரு ஏ சிரில் நிக்கோலஸ் அவர்களும், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் திரு என் பொற்செழியன் அவர்களும், புதுச்சேரி அரசு விரிவுரையாளர் சங்கத்தின் தலைவர் திரு ஏ அருள்சாமி அவர்களும், திரு சீராளன் அவர்களும், புதுச்சேரி பட்டதாரி ஆசிரியர் சங்கங்களின் தலைவர் திரு ராமதாஸ் அவர்களும், புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளி நலச்சங்கத்தின் தலைவர் திரு எம் மோகன்தாஸ் அவர்களும், பொதுச் செயலாளர் திரு எம் ஜனார்த்தனன் அவர்களும் வாழ்த்துரை வழங்கினார்கள். ஆசிரியர்கள் தங்களுடைய இப்போராட்டத்தில் காரைக்காலை சார்ந்த புதுச்சேரி மாநில ஆசிரியர் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் திரு ஆர் காளிதாஸ் அவர்கள் தலைமையில் அதன் தலைவர் திரு வி முத்தமிழ் குணாளன், பொதுச் செயலாளர் திரு என் சிவகுமார், பொருளாளர் திரு ஜி முத்துக்குமார சுவாமி, கூட்டமைப்பின் பொருளாளர்கள் மற்றும் நிரந்தர ஆசிரியர்கள் கலந்து கொண்டு ஆதரவளித்தனர். இதில் ஒப்பந்த ஆசிரியர்களும் அவர்களின் குடும்பத்தார்களும், அரசு பள்ளி நிரந்தர ஆசிரியர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் இந்த மாபெரும் தர்ணா போராட்டத்தில் கலந்து கொண்டனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. யாரும் கேட்கல. படிப்பதற்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவமானம் ஆசிரியர்கள் சொன்னார். ஆசிரியர் தெரிவிக்கிறது எழுத்துக்களை மனிதனை கொண்டு ஆசிரியர்கள் சொன்ன அது செலுத்து வருவது தடுமனிதர் என்ற ஆசிரியர் அந்த எழுத்துக்கள் சமுதாயம் கூட்டி வருகிறது. அவர் சமுதாயத்திற்காக பாடுபடக்கூடிய ஆசிரியர்கள் மட்டும் எந்த ஒரு சமூகமும் கல்வி இல்லை என்று சொன்னால் அவர் மாற்றுத்திறனாளி ஆவார். அந்த கல்வியை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கூப்பிடுங்க சார். அன்பான நண்பர்களே, அதிகாரிகளை கலந்து ஆலோசிக்காமல் சட்டமன்றத்திலே நீங்கள் நிச்சயமாக அறிவித்திருக்க முடியாது இவர்களை பணி நிரந்தரம் செய்கின்றோம் என்று. ஆனால் இதற்கு இடையிலே உங்களுக்கு என்ன ஆயிற்று? ஏன் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய இப்போது மறுக்கின்றீர்கள்? இந்த உண்மையை நிச்சயமாக நீங்கள் மன்றத்திலே, அதாவது மக்கள் மன்றத்திலே நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் சார்ந்த கட்சிக்கும் உங்களோடு உறுதுணையாக இருக்கும் கட்சிக்கும் நிச்சயமாக அந்த பிரதிபலனை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய போராட்டத்தினை வாழ்த்தி தலைமை ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் திரு சிவில் சார் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். இங்கே கூடியுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும், என் சக கௌரவ ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் மற்றும் அரசியல் மற்றும் இயக்கம் சார்ந்த பிரமுக அணிகளுக்கும் முதற்க என் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தோம்னா, இப்போ நான் சொல்ல போது வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான்.
அது என்ன நம்பர்ஸ்ல பின்னாடி தெரியும். கிட்டத்தட்ட இந்த கௌரவ பாலசேவிங்க நம்மகிட்ட 4 ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இழந்தே போறோம் நாங்கள், பொறுத்து பார்த்தோம் நாங்கள், பொறுமை இழந்தே போறோம் நாங்கள். இதனால் தான் இந்த நீதியிலே இளைஞர் ஆசிரியர் எல்லாம் கூடி நியாயம் கேட்டு நிற்கின்றோம். கௌரவ ஆசிரியர் பணியினை முறையை நிரந்தரம் செய்யாவிட்டால் எச்சரிக்கின்றோம். போராட்டங்கள் தீவிரமாக, போராட்டங்கள் தோற்றவில்லை, போராடாமல் வென்றதில்லை. நிலைத்த காரியம் முடிக்காமல் போராளிகள் உறங்குவதில்லை. புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களே உங்களுக்கு திரும்பினார். அம்மா சொல்றாங்க, எனக்காக இவ்வளவு கூட்டம், எனக்காக ஒரு நாள் இந்த அதாவது தொடர்ச்சியாக இந்த வளாகத்துல இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு பஸ்ஸை புடிச்சிட்டாங்க. இது போல ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய வழியை கடத்துவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு. ஆனா நீ என்ன சொல்றீங்க, இன்னைக்கு ப்ராஜெக்ட் புதுச்சேரியா மாறி போச்சு. நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கிறேன், இந்த ப்ராஜெக்ட்ல போனா இவங்களா வந்துருவாங்க. எந்த ப்ராஜெக்ட்? இவங்க எல்லாரையும் நீ ஓப்பன் கான்ட்ராக்ட் கொடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து இன்னைக்கு சொல்றேன் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் வந்துருவாங்களா, உள்ள வருவாங்களா? கொரோனா காலத்துல ஓப்பன் புக் சிஸ்டத்துல 90% 95% வச்சிருக்காங்க. 70 மார்க் 30 மார்க் பிராக்டிகல் மார்க் வாங்கி 90% வச்சிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தோட 6 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்ரூட் பண்ணி அவங்களுடைய சர்வீஸ முழுக்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ரத்தத்தை உரியில அந்த மாதிரி உறிஞ்சிட்டு என்ன பண்ணுவீங்க? டிஷ்யூ பேப்பர் பாதியாங்க தூக்கி வெளியில. எனக்கு கோவம் உச்சபட்சமா வருது. இருந்தாலும் கட்டுறதா சொல்றேன், ஒரு 10% தான் சார் வேலைக்கு வரும் சொல்றோம். யூ பி ஹாப்பி வித் தட். எந்த அதிகாரி சொல்லுவாங்க? சீஃப் செக்ரட்டரி சொல்றேன். 10% கூட வரமாட்டாங்க சார். 288 பேர்ல 10% பாத்தீங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அத்தனை பேர் நடு பேருல நிக்கிறாங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு கொடுமையை கொடுக்கவே முடியாது சொன்னா யூ பி ஹாப்பி வித் தட். அதாவது ஒரு 10 பேர் வேலைக்கு வந்தா நீங்க இருக்கக்கூடிய 278 பேரும் வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு போகணும்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க செய்ய செஞ்சுக்கிறீங்க. இதே புதுச்சேரியில 5 முறை பண்ணுகிறீங்க. SSA என்ற ஸ்கீமாலஜி ப்ராஜெக்ட்ல வரக்கூடிய 59 பேரை நீ எப்படி உள்ள வச்ச? நாங்க கேட்டோமா? இன்னைக்கு நாங்க கேட்டோமா? ஒரு ஆலோசனை இல்ல, எந்த ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸும் இல்ல. அவங்களுக்கு அவங்க அத்தனை பேர் உள்ள வச்சுக்கல. ஆசிரியர்கள் அத்தனை பேர் வழி விட்டு தான் நின்றோம். இந்த ஆசிரியர்களுக்கு எந்த வித பாதிப்பு வரக்கூடாது, நம்மளால வேலையை உருவாக்கி தர முடியாது, அரசாங்கம் அதை செய்யல அப்படின்னு அத்தனை பேர் அமைதியாக இருந்தோம். நான் கேட்கிறேன், இவங்க எல்லாருக்குமே வழி இருந்தது. அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி இல்லையா, அன்னைக்கு எல்ஜி இல்லையா, அன்னைக்கு புதுச்சேரியில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறலையா? இன்னைக்கு மற்ற ரூல்ஸ் எப்படி வந்துட்டு வெளியிடுமாது? அது எதுக்காக வெளியிடுமாது? ஆகையினால
நாங்க இந்த ஆசிரியர் நண்பர்களை இழுத்து கட்டி போட்டு கைக்குள்ள வச்சுக்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா வெரி சாரி. இந்த நிமிஷமே நாங்க விட்டுட்டு போக தயாரா இருக்கிறோம். இவங்களை அத்தனை பேரை கூட்டு போங்க. 288 பேருக்கு ஆர்டர் கொடுத்து நீங்க தாராளமா சொல்லிக்க. எங்க சங்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கூட வந்து நாங்க தான் இவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க. நீங்க தாராளமா கொடுப்பாங்க. எங்க பிரச்சனையே என்னன்னா ஒன்னு நம்பி ஒரு கூட்டம் இருக்குது. அந்த நான் இது முடிச்சுடுறேன். சாதத்தை பேசணும். அப்பிலே தேய்த்து அடுத்தடுத்து அதை நீ தப்பினால் அது உன்னை தர இரட்டை போயிடும் 2 பேரும் தான். ஒருத்தர் கண்ணு தெரியாத ஒருத்தர் காலு இல்லை. அவர் சொல்றாரு தண்ணியில தொழிச்சு அடுத்தடுத்து அது நீ தப்பிலே இருந்தா அது உள்ள அவர் துணி பேசுகிறார். அவர் துணியை தேடுற தண்ணியில கிடைக்கல துணி. அப்ப அந்த கண்ணு பார்வையற்றவருக்கு இந்த புலவர் சொல்றாரு அப்பிலே தேய்த்து அடுத்தடுத்து அது நீ தப்பிலே இருந்தா அது உன்னை தப்பாதா உங்களுக்கு பொத்திக்கணும். ஒன்னதானே நம்பணும். உங்களதான் நம்பணும். இந்த நிமிஷம் உங்களை நாங்க நம்புறோம். உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க எவ்வளவு கௌரவம் கொடுக்க முடியுமோ நாங்க கொடுத்தோம். எங்களை போட்டு தப்பு 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 நீ தப்புறதுக்கு அப்புறம் அது உண்மை தப்பாகும். அது உன் கையில் விட்டு போயிடுச்சு. இவ்வளவு காலம் நீங்க நினைச்சது எல்லாம் நம்ம கிட்ட இப்பயும் உங்ககிட்ட தான் இருக்கும். உங்களையே நம்பிதான் இந்த கூட்டம் இந்த பேரை நிற்கிறேன். அதுக்கு சொல்றாரு பாருங்க இக்கலிங்கம் போனால் என்ன மாமதுரை சொக்கலிங்கம் உண்டு. இந்த கலிங்கம் என்றால் துணி. இந்த துணி போனா என்ன ஆண்டவருக்கு அப்போ நாங்க வந்து உட்காந்துட்டோம். யாவது நமச்சிவாயவேன்னு சொல்லிட்டான் வந்தோம். என்ன இங்க நடுத்தேர்ல நிற்கிறதுக்கு அப்புறம் நாங்க நச்சுவையாவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே அங்க போகிறோம். நாங்க இல்லைங்க அவங்க. நீங்க இப்பயும் அந்த நல்ல விஷயத்தை செஞ்சு அத்தனை பெருமைகளையும் நீங்களே கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் ஓரமா நின்று சந்தோஷமா அந்த பிள்ளைங்க வாங்கிச்சா ரைட் அந்த சார் வாங்கிட்டாரா சூப்பர். 288 பேர்ல ஒருத்தவங்களுக்கு கூட அந்த ஆர்டர் குறையவே கூடாது. மற்றவங்களுக்கு வேலை கொடுக்க வேணாம்னு படகுல கொஞ்சமா சொல்லிட்டு இல்ல முடிச்சிடுறாங்க 292 அப்புறம் 288 அறிவிச்சாங்க. அதனால கொஞ்சம் சொல்லிட்டேன் முடிச்சிடறாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும். நீங்களே அதை செய்தால் நீங்க போங்களாலும் போயிடும். இவங்களுக்கு கொடுத்துருங்க. அவ்வளவுதான் எங்களுடைய ஆசை. அது நிறைவேறும். உங்களுக்கு நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன். அடிக்கடி சொல்ற வார்த்தை யூ ஆர் நாட் அலோன். யூ ஆர் நாட் அலோன். எப்பெல்லாம் உங்களுக்கு டவுன் ரோடா ஃபீல் பண்ணீங்களா சொல்லுங்க ஆலிசல் தான் முடியும். தேங்க்யூ ஸோ மச். நினைவூட்டல் இருக்காங்க. இப்ப புதுசு நோட்டிபிகேஷன் விட்டு எல்லாரையுமே உள்ள வச்சிடலாம் அப்படின்னு ஒரு தகவல் வந்து நம்முடைய துறை அமைச்சரும் சொல்லியிருக்காங்க. இதே நேரம் ஒரு தகவல் தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாக் கேப் அரேஞ்ச்மெண்ட் சொல்லி ஒரு குப்பை பாலிசியை ஒரு குப்பை டிரான்ஸ்பர் பாலிசியை நம்முடைய துறை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு நம்முடைய கௌரவ தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் எல்லாமே போய் சொன்னோம். அந்த பாலிசியோட நோக்கம் என்ன சொன்னாங்கன்னாக்கா கிராமப்புற ஆசிரியர்கள் நகர்பகுதிக்கு வரணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு நம்ம ஆணித்தரமா சொன்னோம் இந்த குப்பை பாலிசியால நீங்க சொல்லக்கூடிய நோக்கம் நிறைவேறாதுன்னு சொன்னோம். இல்ல நிறைவேறும்னு துறை அமைச்சர் ஒரு பிடிவாதமா இருந்தாரு. 2 நாள் டைம் கேட்டாரு. துறையினுடைய அதிகாரிகள் அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு இல்ல சார் முடியாது. நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பாலிசி படி கிராமப்புறத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் நகரப்பகுதி வருவதற்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க. அப்பையும் மீசையில் மண்மோட்டாத கரையா திருப்பி என்ன பண்றாருனாக்கா நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய பணியிடங்களை உருவாக்கி கிராம பகுதிகளை நடத்துறாரு. அப்ப நம்ம அன்னைக்கு சொன்னோம் இந்த ஸ்டாக் அரேஞ்ச்மெண்டால நீங்க சொல்லக்கூடிய நோக்கம் நிறைவேறாதுன்னு சொன்னோம். மீறி செஞ்சாரு. அது தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் நகரப்பகுதியில் 122 பணியிடங்களை உருவாக்கி கிராம பகுதிகளுக்கு போக வச்சு அந்த தாம் பக்கத்து நியாயத்தை அவர் ப்ரூவ் பண்ணாரு. அதே மாதிரியான சூழல் தான் நீங்க இந்த ஸ்டாக் இதுல நோட்டிபிகேஷன்லயும் செய்யறதுக்காக சொல்றாரு. அதுவும் நடக்காதுங்கிறது நம்முடைய துறை தலைவர் நம்முடைய கௌரவ தலைவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த சின்ன நினைவூட்டலாம் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக நிகழ்ச்சியுடைய இறுதியாக நம்முடைய தர்ணா போராட்டத்தின் இறுதியாக நம்முடைய புதுச்சேரியுடைய அரசு ஊழியர்களினுடைய பாதுகாவலராகவும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய கௌரவ ஆசிரியர்களை வாழ்வாதாரத்தை மீட்டு தரக்கூடிய நாயகனாக உங்கள் அனைவருக்காக காட்சியிருக்கக்கூடிய எங்களுடைய கௌரவ தலைவர் ஐயா டி.ஆர். சேஷாசலம் அவர்களை உங்களிடம் மாபெரும் எழுத்துரை ஆற்றும்படி அன்புடன் அழைக்கிறேன்.
மற்றும் பாடசாலை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாம் நடத்துகிற இந்த போராட்டத்தை வாழ்க்கை பேசுவதற்கும் அதற்கு ஆதரவு தருவதற்கும் வந்திருக்கிற அரசியல் கட்சி மற்றும் சமுதாய அமைப்புகளை சேர்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாம் அதிகம் பேச போகிறதில்லை, ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும். அதிகம் பேச போகிறதில்லை. எனக்கு இருக்கிறது ரெண்டு பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட்னா, இந்த கௌரவ ஆசிரியர்கள் பாடசாலைக்காகலாம் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொன்னது யாருப்பா? முதலமைச்சரும் சொன்னாரு, கல்வித்துறை அமைச்சரும் சொன்னாரு, சரிதானா? அவங்க தேர்தல் வாக்குறுதியில போட்டது யாரு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2021 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புல என்ன பண்ணிருந்தாங்க? பள்ளி கல்வித்துறையிலே பணிபுரிகிற தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். போட்டு யாரு? நீங்க தானே? கடந்த வருடம் மார்ச் மாத சட்டமன்றத்தில் இவர்கள் எல்லாம் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அறிவிச்சது யாரு? அதே கல்வி அமைச்சர். அதுக்கு நீங்க போய் நன்றி எல்லாம் தெரிவிச்சீங்க. அது வரைக்கும் யாராவது நீங்க சங்கத்தில் இருந்தீங்களா? 6 வருஷத்துல நீங்க யாராவது சங்கத்தில் இருந்தீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் முதலமைச்சர் வீடு, அப்பா பச்சைசாமி கோயில், சட்டமன்றம், கல்வி அமைச்சருடைய மனவெளி வீடு, கல்வி அமைச்சருடைய மனாதிபதி வீடு, இதுதானே தெரியும். எந்த சங்கத்திலையும் நீங்க இல்லை. நீங்க அவர்களே நம்பி இருக்கீங்க. அவர்களும் உங்களுக்கு செய்யறதுன்னு தான் சொன்னாங்க. நாம சமீபத்தில் போய் பேசும்போது கூட அவங்க என்ன சொல்றாங்க? முதலமைச்சர் செய்யணும் தாங்க சொல்றாரு, கல்வி அமைச்சர் நான் அதுக்காக எவ்வளவு பயிற்சி எடுக்கிறேன், தலைமைச் செயலாளர் ஒத்துக்கல அப்படின்னு பதில் சொல்றீங்க. அதுக்காக நாம தலைமைச் செயலாளர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மீட்டிங்கு ஏற்பாடு பண்ணிங்க, நாமளே பேசணும். தலைமைச் செயலாளர் நாம அப்ப கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸை வச்சு பேசணும். பிரிசிடன்ஸ் இதுக்கு முன்னே நீங்க செஞ்சுக்கிறத வச்சு பேசணும். தலைமைச் செயலாளர் எதைக்குமே அவருக்கு மறுப்பு தெரிவிக்கல. அவர் என்ன சொன்னார்? என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளானை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம், நீங்க வாங்க, எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி வாங்க அப்படின்னு சொன்னார். அது பிரகாரம் வந்தா இவங்களுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். சொல்லும்போது இன்றைக்கு அது எந்த மட்டத்தில் இருக்குதுன்னா, எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாத அளவுக்கு அது இன்னும் குழப்பத்திலே வச்சுட்டு இருக்காங்க. நான் கேட்கறது ஒரு கேள்வி, நீங்க மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறீங்களா? தலைமைச் செயலாளர்கிட்ட ஒப்புதல் வாங்கினீங்களா? அந்த மேனிஃபெஸ்டோலாம் இப்ப மேனிஃபெஸ்டோ போட போறீங்க. முதல்ல தலைமைச் செயலாளர்கிட்ட கொடுத்து ஒப்புதல் வாங்கிட்டு அந்த தேர்தல் வாங்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஆட்சி செய்யறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளா அல்லது டெல்லியிலே இங்க பணி செய்கிற அதிகாரிகளா? உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. இந்த சட்டமன்றம் உங்களுக்கு எதுக்கு? அதிகாரம் வேண்டும் முதல்வர் அமைச்சர் வரைக்கும் சொல்லும் போது இந்த சட்டமன்றம் எதுக்கு? இதை செய்ய முடியாத விஷயத்தை நம்ம கேட்டா பரவாயில்ல. நீங்க கல்வித்துறையிலும் மற்ற துறையிலையும் நீங்க எல்லோரையும் இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் வந்தவங்கள, கொள்ளைப்புறமா வந்தவங்களையும் நீங்க பணிநிரந்தரம் செஞ்சிருக்கீங்க. பல்வேறு துறைகளில் கொள்ளைப்புறமா வந்தவங்க எல்லாரையும் பணிநிரந்தரம் செஞ்சிருக்கீங்க. அப்ப எனக்கு இன்னொரு கேள்வி, அப்ப இதுக்கெல்லாம் ஏற்கனவே கையெழுத்து போட்ட தலைமைச் செயலாளர் அறிவில்லாதவரா? இதற்கெல்லாம் கையெழுத்து போட்ட முன்னாள் துணைநிலை ஆளுநர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்களா? அப்போது இருந்த அதிகாரிகள் எல்லாம் அறிவில்லாதவர்களா? இப்போ உங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குதா? எனக்கு இது தெரியும். ஏன்னா இது நம்முடைய யூனியன் பிரதேச மக்களுடைய மான பிரச்சனை. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அவர் ஆட்சி செய்யும் போது என்னால் இதை செய்ய முடியவில்லை
என்று ஆதங்கப்படுறாருன்னா அப்போ இந்த யார் ஆட்சி நடக்குது? நமக்கு ஒரு சட்டமன்றம் தேவையா? இது ஒரு கேள்வி. நமக்கு அதனுடைய முடிவு நமக்கு தெரியணும். இன்றைக்கு கூட கேள்விப்படுவது என்னவென்றால், முதலமைச்சர் அத்துணை பேருக்கும் கொடுக்கறதுக்கு என்ன வழி இருக்கு பாருங்க, இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கார் முதலமைச்சர். கல்வி அமைச்சரும் அதை ஏற்றுக்கொண்டு நீங்க செய்யுங்கன்னு சொல்லிதான் முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப ஒண்ணு சிம்பிளான விஷயம், கவர்னரை போய் பார்த்தாருனா, முதலமைச்சர் போய் பார்த்தாருன்னா, பேசினார்னா, திருப்பி பேசினார்னா, இப்ப சூழ்நிலை மாறி இருக்கு. முதல்ல முடியாதுன்னு சொன்ன கவர்னர் இப்போது அதை பரிசீலிக்கலாம் என்று சொல்லியிருக்கார். அதனால இப்போ முதலமைச்சர் மனசு வச்சா 292 பேருக்கும் பணியாளர் கிடைப்பதற்கான வழிகள் இருக்கு. இப்போ கூட சொன்னாரு ஜெகநாதன் பேசும்போது, வெறும் அகிம்சை போராட்டம் இந்த மாதிரி தார்மீக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அது நாங்கள் ஏன்னா இதெல்லாம் ஆசிரியர்கள் இப்போ கூட காவல்துறை அதிகாரிகள்லாம் சொல்லும்போது ஆசிரியர்கள் போது அதை அழகாக நம்ம அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கு அதை ஒரு அருமையான முறையில் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு அந்த போராட்டம் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நாங்கள் போராடி இருக்கிறோம். இதே கல்வித்துறையில், இந்த கல்வித்துறையில் 120 நாள் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணி மறியல் செய்து ஜெயிலுக்கு போய் வெளியே வர மாட்டோம் சொல்லிட்டு 4 நாள் ஜெயிலே உட்கார்ந்துருந்தாங்க. அந்த போராட்டமும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதுவும் எங்களுக்கு தெரியும். அதே போல அவர்களுக்கு சம்பள பிரச்சனை வரும்போது சாலை மறியல் செய்து, இது மாதிரி கவர்னர் எங்களை சந்திக்க மறுக்கிறார் என்று சாலை மறியல் செய்த போது மறுநாள் காலையில 10-11 மணிக்கெல்லாம் போன் செய்து கவர்னர் தமிழிசை எங்களை வர செய்து அன்றைக்கு மதியம் 2:30 மணிக்கே அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அந்த போராட்டமே எங்களுக்கு தெரியும். இது ஏன் நாங்க என்ன அதெல்லாம் நம்ம செய்யாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மாணவர்கள் நலன் இதுல இருக்கு. மாணவர்கள் நலன் இருக்கு. மாணவர்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இவர்களெல்லாம் கைது செய்து சிறைச்சாலைக்கு போனா நிரந்தர ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறுவாங்க. அன்னைக்கு புதுச்சேரி பாதிக்கப்படும். புதுச்சேரியில மாணவர் நலன்கள் பாதிக்கப்படும். இந்த அரசு இதுக்கு பொறுப்பேற்க முடியும். அதனால்தான் நாங்கள் இந்த சாத்திய போராட்டத்தை கொண்டு போவதற்கு என்ன காரணம் என்றால், முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதிகாரிகள் ஒத்துக்கொள்ள இல்லை என்று சொல்வதால் தான் நாங்கள் இந்த சாத்திய போராட்டத்தை முதலமைச்சர் வச்சே பேசி அவர்களை பணியை வைத்து இந்த ஆணையை பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இந்த சாத்திய போராட்டத்தை நாங்கள் இருக்கோம். ஆனால் இதே நாங்கள் தொடருமா என்பது சந்தேகம். ஏன்னா நாங்கள் வேறு திட்டங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கோம். இது சாத்தியப்படாது என்ற ஒரு நிலை வந்தால் நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம். ஏன்னா நிறைய மாணவர் அமைப்புகள் எங்களை தொடர்பு கொள்ளுது. மாணவர் அமைப்புகள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் போராட்டம் நடத்த தயார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாரையும் அமைதிப்படுத்தி முதலமைச்சர் மேல நம்பிக்கை இருக்குது. ஆனால் நிச்சயமா முதலமைச்சர் செய்வாரு. மேலும் சில அரசியல் தலைவர்கள்லாம் நம்ம சந்திச்சிருக்கிறோம். அவங்க இதை கண்டிப்பா செஞ்சு வைக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தான் நாம இந்த மாணவர் அமைப்புகள்லாம் நாங்கள் அமைதிப்படுத்தி வச்சுருக்கோம். மாணவர்கள் எல்லாரும் இந்த ஆசிரியருக்கு சார்பாக வந்தா, இப்போ கிராமப்புறத்தில் பாலசெய்தா இருக்காங்க. பாலசெய்தாவுக்கு தினசரி போன் வருது. யாருக்கால அந்த குழந்தைகளுடைய பெற்றோரிடமிருந்து போன் வருது. இந்த பாலசெய்தாவுக்கு 172 பாலசெய்தா கிராமப்புறத்தில் பணியாற்றுவர்களுக்கு அந்த குழந்தைகளுடைய அம்மாக்களிடமிருந்து அப்பாவுக்கு போன் வருது. ஏன் டீச்சர் நீங்க போய் 8 மாசமா 8 நாளா 9 நாளா அங்க உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு ஆதரவா நாங்கள் எங்கள் ஊரில் எங்க பிள்ளைகளோட போராட்டம் செய்யலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. பல்வேறு மாணவர்கள் போராடுவதற்கு தயாரா இருக்கிறார்கள். முதலமைச்சர் மீது கல்வி அமைச்சர் மீது இருக்கிற ஒரே நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் இப்படிப்பட்ட போராட்டத்துக்கு நாங்கள் போகணும். ஆனா அவர்களுடைய இந்த ஆசிரியர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையின் போது நாங்கள் அதையே காலம் நடத்தி செய்து கொண்டு இருக்கவும் முடியாது. அதையெல்லாம் நம்ம இந்த பிரச்சனை சொல்றோம். நீங்க சொல்லாது இல்ல,
நீங்க செய்யாது இல்ல நாங்க கேட்கறது. நாங்க வானத்தில் இருக்கிற சந்திரனை கேட்கல. நீங்க தான் சொன்னீங்க உங்களை ரெகுலர் பண்ணணும் 2021 உங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க, சட்டமன்றத்தில் சொன்னீங்க, அதை தான் செய்ய சொல்றோம். ஏற்கனவே செய்திருக்கீங்க, அதெல்லாம் உதாரணமா சொல்லியிருக்கோம். இப்ப இதுக்கு ஒரே தான் மனசு தான் வேணும். ஆனா கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் இறங்கியிருக்காங்க, தகவல்லாம் வந்திருக்கு. எப்படி இது முடியுன்ற நம்பிக்கை தான் நம்ம சாத்தியமான போராட்டங்கள் நம்ம ஈடுபட்டு சொல்லிக்கிறோம். அது ரொம்ப நாள் நம்ம செய்ய முடியாது. அதனால இப்ப தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் 30 நாளா போராட்டம் பண்றான். 30 நாளா போராட்டம் பண்றான். அரசாங்கத்துக்கு தெரிவிக்கல, காவல்துறைக்கு தெரிவிக்கல, எந்த இடத்துல சாலை மறியல் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல. தினசரி சாலை மறியல் தான் அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. அது புதுச்சேரியில நம்ம ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய விஷயம். அதனால இந்த போராட்டத்தினுடைய வாயிலாக, தர்ணா போராட்டத்தின் வாயிலாக இந்த அரசாங்கத்துக்கு, குறிப்பாக முதலமைச்சருக்கும் கல்வி அமைச்சருக்கும் நாங்கள் சொல்வது என்னவென்றால், இது உங்களால் செய்யக்கூடிய விஷயம் தான். நீங்க போய் கவர்மெண்ட் இது டெல்லிக்கு போக வேண்டிய வேலை இல்லை. டெல்லிக்கு போக வேண்டிய வேலை கிடையாது. இது கவர்மெண்டோட முடியக்கூடிய வேலை தான். இது ஏற்கனவே செய்யாதுங்கிற என்ன செஞ்சிருக்கீங்க. அதனால நீங்க செய்யணும். இந்த ஆசிரியர்கள் பாவம் அந்த குளிரிலும் மழையிலும் அவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து எங்களுக்கே வேதனையா இருக்கு. என்ன இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் அவர்கள் இருக்கிறாங்க என்று எங்களுக்கே வேதனையா இருக்குது. அவர் முதலமைச்சர் தலையிட்டு நாள் கடத்தாமல் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்று விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய கூட்டமைப்பு தலைவர் அவர்கள் இந்த அரசுக்கும் நம்முடைய கல்வித்துறைக்கும் அடுத்த கட்ட போராட்டத்திற்கான அறைகூவலை விடுத்திருக்கின்றார் என்ற தகவலினை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான், பணி நிரந்தரம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாம பணி நிரந்தரம். உங்களுடைய கௌரவத்தை இன்னும் ஒரு வருஷம் நீட்டிச்சு கொடுத்தா ஏற்றுப்போமா? பணி நிரந்தரம் ஒன்றே தீர்வு. ஊதிய உயர்வு கேட்கிறோமா? பணி நிரந்தரம் ஒன்றே தீர்வு என்பதை தருணத்திலே இந்த ஆட்சியாளருக்கும் நம்முடைய கல்வித்துறைக்கும் தெரிவித்துக் கொண்டு நன்றி ஆற்ற நம்முடைய அருமை நண்பர் திரு ராஜசேகர் அவர்களை கௌரவ ஆசிரியர்கள் சார்பாக பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஒரே ஒரு கேள்வியை முன்வைத்து இந்த நன்றி உரையை நான் தொடங்குகிறேன். நாங்கள் மட்டும் இந்த கௌரவ ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு பணியிடத்திற்கு எத்தனை முறை நீங்கள் போட்டியிட சொல்வீர்கள்? இந்த ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்டுக்கொண்டு இந்த எங்களுடைய நியாயமான போராட்டத்திற்கு இங்கே வருகை தந்து எங்களுக்கு பெரிய ஆதரவை தந்து கொண்டிருக்கின்ற எங்கள் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கட்சி நிர்வாகிகள் யாரும் எந்த பாகுபாடு பார்க்காம ஒரு தாய்மை மொழியோட இருந்திருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் சமூக அமைப்புகள், அனைத்து சமூக அமைப்புகள் எல்லாரும் எங்களுடைய கஷ்டங்களை தேடி வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த ஆதரவு நல்கிய அனைத்து